ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய பாக்கியதாரா கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்த ரிசல்ட்டு சம்ருதி ட்ரக்கான ரிசல்ட்டு வந்து 887 அப்படின்றது தான் வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம வந்து நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம பிபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் அந்த ரிசல்ட்ஸை மேட்ச் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பாக்கியதாரா கம்பெனிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம இயர்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்ப்போம். இப்போது இயர்லி சார்ட்டை பார்க்கும்போது நமக்கு 887க்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 208 அப்படின்றது ரிசல்ட்டாக வந்திருக்கு. அடுத்தது 487. இதில் 8 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா 158 அப்படின்றது தான் ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8ன்றது நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 455 டபுள்ஸில் நமக்கு 5 வந்திருக்கு. ஸோ முன்னாடி இருந்ததோட கண்டினியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படின்றது நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு. நம்ம அடுத்து நம்ம நாளைக்கு வர கெஸ்ஸிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 5ன்ற நம்பர் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற நம்பர் வந்து 3 நாளுமே வந்து தொடர்ந்து வந்திருக்கு அடுத்த நம்பராக. இதில் 5ன்ற நம்பர் 2 டைம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5ன்ற நம்பர் வந்து நாளைக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் பார்க்கும்போது நமக்கு இயர்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது 5ன்ற நம்பர் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. உங்களோட கணக்கில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்கும்போது வீக்லி சார்ட்டை பார்ப்போம். வீக்லி சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 00 அப்படின்றது சி போர்டில் அடுத்து 2 டைம் வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 5ன்ற நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் 2 டைம் பாஸ் ஆகிருக்கு. 05 அப்படின்ற நம்பர் அடுத்து பாஸ் ஆகிருக்கு. நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் 0 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுபடி பார்க்கும்போது நமக்கு அடுத்து 0 வர்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 ஓப்பன் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம சி போர்டில் 0 வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம இயர்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி 5ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி வீக்லி சார்ட்டை மேட்ச் பண்ணி நம்ம 0ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். ரெகுலர் சார்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 5ன்ற நம்பர் பாருங்கள். 5ன்ற நம்பர் வந்து நமக்கு அடுத்த நாளே பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 4ன்ற நம்பரும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிருக்கு. இப்போது இதில் நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை மேட்ச் பண்ணியே எடுக்கலாம். இதில் வந்து நாளைக்கு 8ல் வந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நமக்கு ரெகுலர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ரிப்பீட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 8ல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நமக்கு 508 இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து நம்ம பெண்டிங் சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பெண்டிங் சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5ன்ற நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தோன்னா 5ன்ற நம்பர் வந்து 8 நாள் ஆகுது. ஸோ இது வந்து ரிலீஸ் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 8 3 நம்பர் வந்து 18 நாள் ஆகுது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 இல்லைன்னா 3 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3ன்ற நம்பர் வந்து 23 நாள் ஆகுது. அடுத்து 0 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 நாள் ஆகுது. 0ன்ற நம்பர் வந்து 10 நாள் ஆகுது. 3ன்ற நம்பர் வந்து 23 நாள் ஆகுது. ஏ போர்டில் 5ன்ற நம்பர், அடுத்து 3ன்ற நம்பர். அடுத்து சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து 30 நாள் ஆகுது. ஸோ நான் ரிப்பீட்டடில் 8 நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆக அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா சி போர்டில் வந்து 8ஆம் நம்பர் வந்து 30 நாள் ஆகுது. அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 6ஆம் நம்பர் வந்து 9 நாள் ஆகுது. இல்லைனா 6வது நம்பர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 இல்லைனா 3 இந்த நம்பர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 3 இல்லைனா 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 இல்லைனா 6 இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபுல் டோக்கன் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசியை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச ஸ்ட்ராங்கான நம்பர் என்ன அப்படின்னா ஃபார்முலா படி எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 03 53 35
86 68 36 63. இந்த நம்பர்ஸ் வந்து ஏபிலேயோ பிசிலேயோ ஏசிலேயோ பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஆருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ரெகுலராக கேஎல் மற்றும் டிஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் 8807 37 34 89 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணிடுவாங்க. ரொம்பவும் ஜெனியூனான கம்பெனி, நீங்கள் நம்பி நம்பர் போடலாம். நீங்கள் பரிசு பெற்ற தொகை 3 இலக்கமாக இருந்தாலும் 4 இலக்கமாக இருந்தாலும் உடனுக்குடனே சென்ட் பண்ணிடுவாங்க. ரொம்பவும் ஜெனியூனான கம்பெனி. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஜெனியூனாக இருக்கும். நம்ம அடுத்து பார்த்தோன்னா 3 டிஜிட் பார்க்கலாம் வாங்க. 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் நான் பாக்ஸில் கொடுக்குறேன். 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 035 863 586 அடுத்து 563 803 இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பாக்ஸில் ப்ளே பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் வந்து வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலராக 4 டிஜிட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து தொடர்ந்து 9 நாள் நேற்று கொடுத்துருங்க 10 நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் 9 நாளுக்கு 79 76 அப்படின்றது 4 டிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்பர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என்னோட கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.